இதே இதுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்முருகன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அது விசிகா இல்ல, ஏன்னா அவங்க எங்களோட பயணிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஓட்ட விழுந்திருக்குன்னு தானே பொருள். நான் என்ன கேட்குறேன், திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பேஸ் பூரா சொன்னார். அங்கே திமுகவுடைய கட்சிகள் வருதுன்னு பார்த்தாரு. இந்த இலவு காத்த கிளின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வரலைங்கிறதுனால வேற வழி இல்லாமல் தான் பாஜகவோட ஒரு அலையன்ஸ் போட்டார். வேற வழி இல்லை, எந்த கட்சியுமே வரல. போனது ஒரே ஒரு எஸ்டிபி கட்சி, அந்த கட்சி போனாலும் பரவாயில்ல. பிஜேபி எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி போறாங்கன்னா வழி இல்லாமல் சொல்ல முடியுமா? திரும்பவும் சொல்றேன், என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், திருமாவளவனை நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவர் இந்த பதவி சீட்டு நோட்டுக்கெல்லாம் ஆள் அல்ல. அவர் இன்னைக்கு அவருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அதிமுக பேசலாம், மற்றவங்க பேசலாம், டிமாண்ட் இருக்கு. ஆனால் அவர் அதிமுகவிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார், பிஜேபியிலையும் ரிமாண்ட் ஆக மாட்டார். அவர் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அந்த அன்புல ரிமாண்ட் ஆயிருக்காரு. அவர் கமாண்ட் பண்ற இடத்துல இருக்காரு. அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல அடமண்டா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், நான் பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றோம். பெங்களூர்ல தேர்தல் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தல். அங்கே 3 விசிகா உறுப்பினர்கள் போட்டிட்டாங்க. எங்கே? பெங்களூர்ல, அதாவது கர்நாடகாவில். அப்ப நான் பொறுப்புல இருந்தேன் அங்கே கர்நாடகாவில். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க கூப்பிட்டு கேட்டோம். அந்த 3 உறுப்பினர்களும் சட்டமன்ற தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல், 3 பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி அவங்க போட்டியில இருக்க போற கட்டத்தில் அதை பத்தி தன் கட்சியை பத்தியோ கவலைப்படாம இந்தியா கூட்டணி வெல்லணுங்கிறதுக்காண்டி 3 வேட்பாளர்களை அழைச்சு என் பக்கத்துல உட்கார வச்சாரு. அவரும் உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு இந்த பதவி அரசியல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. பாவலன் அழகா சொன்னார், துணை பிரதமர் ஆகிற வாய்ப்பு ஏன் இல்லை? ஒன்றுமே சீட்டு இல்லாத குஜராலும் ஓரிரு சீட்டு வச்சிருந்த தேவகவுடாவும் பிரதமராகவே ஆக முடியும் போது, நாளைக்கு இன்றைக்கு நிழல் அம்பேத்கராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் ஏன் துணை பிரதமர் ஆக முடியாது? திரு ராகுல் காந்தி செய்ய முடியும். நான் இப்ப சொல்றேன், அவர் துணை முதலமைச்சருக்கு அவர் விருப்பப்பட போறதில்ல, முதலமைச்சருக்கு விருப்பப்பட போறதில்ல. ஆனா அது தொண்டர்கள்ட்ட அந்த விருப்பம் இருக்கு. அது காலம் கணியணும். அதாவது அவருக்கு தெரியும் எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். இதனால் முடிக்கும் அந்த அடிப்படையில் அவரை பொறுத்தவரை வள்ளுவத்தையும் படித்தவர். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணியை விட்டு அவரால் வர முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியா கூட்டணியை விட்டு அவர் வர முடியாத ஒரு சூழல், வர மாட்டார். காரணம், இன்றைக்கு அவருடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது. இன்னொரு கட்சியை சொல்றாரு திரு எல்முருகன். சார், எல்முருகன் எதையும் சொல்லலாம். நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எல்முருகன் என் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் அவரால் வேலை தூக்கிட்டே அவர் 1000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு ஒரு கட்டத்தில். ரெண்டாவது சார், இணையமைச்சர் எப்படி போறாங்கன்னு தான் முக்கியம். நான் என்ன கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்வி, நீங்க ஒவ்வொருத்தரும் அதைத்தான் நான் சொன்னேன். திரு எடப்பாடியார் அவர்களே 2 வருஷத்துக்கு முன்னால எதிர்பார்த்தாரு, காத்திருந்து கண் பூத்து போய் தான் அவர் என்ன செஞ்சாரு? வேற வழி இல்லாம, அதுவும் திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அங்கே போய் மேல பிஜேபியோட பேச வேண்டிய ஒரு சூழலையும் அடிச்சு உடைச்சு போனாரு. இப்போ நான் சொல்றேன், எடப்பாடியார் அவ்வளவு எளிதாக இப்ப இருக்கக்கூடிய பாஜகவுடைய கனவை கூட நாளைக்கு சிதைப்பார். காலம் பதில் சொல்லும். ஆனா எது எப்படி இருந்தாலும் திரு திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸ் பாஜக கனவு செய்த பாஜக வெளியே எதுவும் நடக்கும் சார். எடப்பாடியார் அவர்கள் எந்தெந்த பேரை எத்தனை பேரை உதறி இருக்கிறாரு, எத்தனை பேர் அவரை பார்த்து பதறி இருக்காங்க, எத்தனை பேர் கதறி இருக்காங்க. அந்த அடிப்படையை சொல்றேன். நாளைக்கு உதறது, பாஜகவை உதறது எடப்பாடியாரால் சாதாரண விஷயம் செய்ய முடியும். எப்படி செஞ்சாரு? 24 என்ன நினைச்சாங்க? 2024 பாஜக கூட்டணின்னு நாடே நினைக்கும் போது எடப்பாடியார் என்ன பண்ணாரு? ஒரு மாற்று வேலையை பண்ணாரு. அது மாற்றா ஏமாற்றா அப்படிங்கிறது அப்புறம் விஷயம். ஆனா அவர் செஞ்சாரு. அதனால நான் எடப்பாடியாரையும் குறைச்சு நான் மதிப்பிட முடியாது. ஓகே.